ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜீரோதா சார்ட்டில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் என்ன, அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்டையர் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். பேசிக்காகவே நீங்கள் சார்ட் அனலைசிஸ் பண்ணணும், சரிங்களா? சார்ட்டில் இருக்க ஃபியூச்சர்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது பிகினராக இருக்கிற எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாருமே இனிஷியல் டைமில் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படி பண்ணுறதை காட்டிலும் இங்கே இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸை நீங்கள் கற்றுக்கணும், சரிங்களா? நம்ம ஈக்விட்டியை பற்றி தொடர்ந்து படிச்சுட்ருக்கோம். என்டையராக ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி படிக்க போகிறோம் 100 daysல. இன்றைக்கி நம்ம கம்மக்ராஸ் பண்ணக்கூடிய டே என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ரெண்டாவது நாளாக நம்ம கம்மக்ராஸ் பண்ணுறோம், சரிங்களா? இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 10 விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதில் முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த சார்ட். இந்த சார்ட் பக்கத்தில் ஒன்று இருக்கும், வெறும் சார்ட்னு இருக்கும். நீங்கள் வெறும் சார்ட் அந்த சைடில் இருக்க ஃபீச்சர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ளே தான் இப்படி ஓப்பன் ஆகும், சரிங்களா? இப்படி எடுக்காமல் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, சிஸ்டம் யூஸ் பண்ணுறவங்க சார்ட்டை அவுட் சைடு எடுங்க. அதுதான் ரொம்ப கன்வீனியண்ட்டாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இப்படி வெளியில் ஓப்பன் ஆகும்போது, சரிங்களா? ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வரும்போது டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும், சரிங்களா? டெக்னிக்கல் அனலைசிஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் ட்ரேடில் 90%, சரிங்களா, உங்களுடைய ட்ரேட் எதை பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்னா, பியூர்லி நீங்கள் இந்த சார்ட்டை தான் அனலைசிஸ் பண்ணணும். டெக்னிக்கல் அனலைசிஸ் சொல்லிட்டாலே, டெக்னிக்கல்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாலே நீங்கள் சார்ட்டை மட்டும்தான் அனலைசிஸ் பண்ணணும். ஃபண்டமெண்டல் அப்படின்னு சொல்லும்போது தான் அது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகும், சரிங்களா? அதனால் அந்த பார்ட்டுங்கிறது தனி பார்ட், சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ரேடர் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான். இப்போது டெக்னிக்கல் அனலைசிஸ், நான் ஏஷியன் பெயிண்டில் நானும் ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன், சரிங்களா? நியர்லி 1 lakh பக்கம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி தான் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் இருந்துச்சு மார்க்கெட்டில். இன்றைக்கி டே டைம் ஃப்ரேம் நல்ல ஒரு மூமெண்ட்டில் நேற்று எடுத்தது, ப்ரீவியஸ் டே எடுத்தது க்ளோஸ் பண்ணியாச்சு, சரிங்களா? அப்போது அனலைசிஸ் அப்படிங்கிறது இந்த சார்ட். இதை ஏன் எடுத்தோம் அப்படிங்கிறதே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சிம்பிளாக சொல்லிடுறேன். ஸோ ட்ரா பண்ண நல்லா கற்றுக்குங்க. அது இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், சரிங்களா? நீங்கள் அனலைசிஸ் பண்ணும்போது இப்படி மட்டும் பார்க்கக்கூடாது, டே டைம் ஃப்ரேமில் மட்டும் பார்க்கக்கூடாது. டைம் ஃப்ரேம் நிறையா சேஞ்ச் பண்ணி பார்க்கணும், சரிங்களா? இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுதான் இருக்கையில் டாப், கீழே இருக்கிறது லோ லெவல். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் கட் தெரியும், சரிங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கேருந்து அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணும். இன்னும் ரிசர்ச் அடுத்தடுத்து இருக்குது, சரிங்களா? நான் உங்களுக்கு இதை எப்படி வரையணும் அப்படின்னு கூட நான் தெளிவாக சொல்வேன். அதனால் ஸோ எடுத்ததுக்கான ரீசன் ஒரு சின்ன கட்னால் எடுத்தது தான், சரிங்களா? ஸோ செகண்ட் பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. தேர்ட், நீங்கள் டப்புன்னு ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு சார்ட் சில நேரம் இந்த மாதிரி வந்துடும், சரிங்களா? இதை எங்கே போய் சேஞ்ச் பண்ணோம் அப்படிங்கிறது உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். அதாவது நம்ம பயன்படுத்துறது கேண்டில், பார் சார்ட் இதெல்லாமே இருக்குது, லைன் சார்ட் எல்லாமே இருக்குது, சரிங்களா? ஆனால் மோஸ்ட்லி எல்லாருமே நீங்கள் பார்க்குற இடத்துல பயன்படுத்துகிறது என்ன அப்படின்னா, 3வது பாயிண்ட் பிரகாரம், சரிங்களா, இந்த கேண்டில் பேட்டர்ன் தான். ஸோ இந்த கேண்டில் சார்ட் அப்படிங்கிறது ரொம்ப 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 கன்வீனியன்ட், யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், சரிங்களா? அப்போது இது இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஸோ எங்கே சேஞ்ச் பண்ணும், செட்டிங்ஸ் எங்கே அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல இந்த கேண்டில் ஸ்டிக் இருக்குல்ல, இதை யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்தியன்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இதை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாப்பனீஸ், சரிங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ வந்தோடனே இந்த இப்படி ரீட் பண்ண ஆரம்பிங்க, ஓகேங்களா? அடுத்து 4th பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ நான் டே அப்படின்னு கொடுத்துருக்கேன்னா, இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் டேன்னு கொடுத்துருந்தேன் அப்படின்னா, இந்த கேண்டில் 1 டேக்குரிய கேண்டில், சரிங்களா? இன்றைக்கி ஒரு நாள் என்ன நடந்துச்சோ அந்த ஆக்டிவிட்டீஸ் ஃபுல்லாக நீங்கள் 5 minutes டைம் ஃப்ரேம் மாற்றினீங்கன்னா உள்ளே இருக்கும், சரிங்களா? இந்த இப்போ நான் மார்க் பண்ணதெல்லாம் இன்றைக்கி நடந்தது கூடியது, சரிங்களா? அப்போது இதில் 1 month வரைக்கும் இருக்குது அப் டு, சரிங்களா? ஜீரோதாவை பொறுத்த மட்டும். ஸோ நான் இதை போட்டேன் அப்படின்னா, இது இந்த மந்த் ஃபுல்லாக நடந்த ட்ரேட் இருக்குல்ல, இது ப்ரீவியஸ் மந்த் நடந்திருக்குல்ல, மார்ச் மாதம், அது எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். அப்போ இது ரிசர்ச்சுக்கு நல்லாயிருக்கும், சரிங்களா? அப்போது ஒரு கேண்டிலோட டைம் ஃப்ரேம் ரொம்ப முக்கியம். ஏன் எல்லாருமே பிகினர் லெவலில் இருக்கும்போது நான் மந்த்லி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ண சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் ஜென்ரலாக கவனிங்களேன், மந்த்லி கேண்டில், சரிங்களா, நீங்கள் ஒரு ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா, மந்த்லி கேண்டில் பிரேக் அவுட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன 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 ஸ்கேல்பிங்கான ப்ராஃபிட் இருந்துகிட்டே இருக்கும், சரிங்களா? ஃபெயிலியர் ரொம்ப கம்மியாகும். அப்போ பிகினராக இருக்கிறவங்க மந்த்லி டைம் ஃப்ரேமோட பிரேக் அவுட்டை அனலைசிஸ் பண்ண கற்றுக்கங்க, சரிங்களா? அப்புறம் பார்த்துட்டீங்க அப்படின்னா 5th பாயிண்ட் ரொம்ப 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 முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டடீஸ் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக
உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு 5 இண்டிகேட்டர் வந்து தெரிஞ்சிருக்கணும். அதில் 3 இண்டிகேட்டர் உங்களுக்கு ஃபெமிலியராக இருக்கணும். ஒரு இண்டிகேட்டர் என்ன அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதை பற்றி அக்கு வேறு ஆணி வேற உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அப்போது இங்கே ஃபேமஸான இண்டிகேட்டர் நிறையா இருக்குது. சரிங்களா, நானே நிறையா போட்டிருக்கேன் நம்மளுடைய சேனலில். சரிங்களா, RSI. ஸோ இந்த இண்டிகேட்டர் நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு தெரியும், இதுவே உங்களுக்கு மென்ஷன் பண்ணும். பட் நல்லா கவனிக்கணும், இண்டிகேட்டரே ஃபுல்லாக பேஸ் பண்ணி ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. இப்போது ஒரு இண்டிகேட்டர் சக்ஸஸ் ஆகுது அப்படின்னா அவர் மார்க்கெட்டில் விற்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போ நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னா அந்த மார்க்கெட்டில் நான் விற்கணும்னு அவசியம் இல்லை. அதில் ஏதோ ஒரு விஷயம் ஃபேக் பிரேக் அவுட், ஃபேக் சிக்னல் இதெல்லாமே கொடுக்கும். சரிங்களா, இப்போ நான் பேசுகிறது பிகினருக்கு புரியாமல் இருக்கும். பட் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கேட்டு வச்சுக்கோங்க. அதனால் ஃபுல்லாக இதை பேஸ் பண்ணி மட்டும் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. நான் சொன்ன மாதிரி டெக்னிக்கல் அனாலிசிஸ் ட்ரா பண்ணி வரைகிறோம்ல, அதுவே உங்களை 90% எடுத்துகிட்டு போகணும். சரிங்களா, இது சும்மா ஒரு பிக்கல். நம்ம சாப்பிட்றோம், நிறையா சாப்பாடு உள்ளே போகணும், நம்ம வயிற்றுக்குள்ளே போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு பிக்கல் இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சாப்பாடு நமக்கு போகும். சரிங்களா, அந்த ரீசனுக்காக ஒரு இண்டிகேட்டர் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அப்புறம் பார்த்துட்டீங்க அப்படின்னா 6வது பாயிண்ட்டை ரொம்ப முக்கியமானது, இந்த செட்டிங் சைட் போயிருங்க. போயிட்டீங்கன்னா ஒரே ஸ்க்ரீனில் நீங்கள் கொஞ்சம் வளர வளர என்ன ஆகும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் தெரிய வேண்டியிருக்கும். அப்போ ஒரு சார்ட்டை நம்ம தனித்தனியாக ஃபோன்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அனலைசிஸ் பண்ண முடியாது. சரிங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரே சார்ட்டு தான். சரிங்களா, நான் நிறைய ஸ்டாக்கை பார்க்கணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். சரிங்களா, இதில் வந்து ஆட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்னென்ன ஸ்டாக் தெரியுமோ எல்லாமே இதில் ஆட் பண்ணுங்கள். ஸோ நான் இந்த மாதிரி 4யுமே ஆட் பண்ணிட்டேன். ஸோ நான் டன் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா அடுத்த பேஜுக்கு இது எடுத்துகிட்டு போகும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஸ்க்ரீன் தான். பட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒன்றையும் ஒரே ஷாட்டில் பார்த்து கம்ஃபர்டபுளாக ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம். சரிங்களா, நம்ம வந்து 4 ஸ்டாக்கை ரிசர்ச் பண்ணியிருப்போம், அதில் ஏதாச்சும் ஒரு ஸ்டாக் பெஸ்ட்டாக தெரியும், நம்ம தனித்தனியாக பார்க்க முடியாது. சரிங்களா, அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இதை நீங்கள் பயன்படுத்துறது ரொம்ப கன்வீனியண்ட்டாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். சரிங்களா, அப்புறம் இங்கே நீங்கள் நிறையா வரைஞ்சிருப்பீங்க. சரிங்களா, 7வது பாயிண்ட்டு. சரிங்களா, இங்கே நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா நிறைய இந்த மாதிரி ட்ரா பண்ணியிருப்போம். சரிங்களா, இதில் எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ இது ப்ரீவியஸ் இல்லை தப்பாக வரைஞ்சிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் டெலிட் ப்ரீவியஸ் போகணும்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம், அன்ட்டு கொடுத்துட்டே வரலாம். சரிங்களா, ப்ரீவியஸாக உள்ளதை நீங்கள் பார்த்துட்டு ஓகே இது கம்ஃபர்டபுளாக இருக்குது, இல்லை அப்படின்னாலும் முன்னாடி வரணும் அப்படின்னா ஸோ இந்த ஆப்ஷன் எல்லாமே இதில் இருக்கும். சரிங்களா, அப்புறம் 8வது பாயிண்ட், இந்த கார்னரில் பாருங்களேன். சரிங்களா, ஒரு ப்ளூ கலர் ஸ்லைட்லி ரெட் கலர் தருதா, இதை கிளிக் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் ட்ரேடை ஏஷியன் பெயிண்டில் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணும். உள்ளே போய் ட்ரேடை பண்ண முடியாது. 8வது பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அப்போ நீங்கள் எங்கே நான் என்ன பண்ண முடியாது அப்படின்னா அங்கே போயிட்டு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. டைம் எடுக்கலாம், ஃபாஸ்ட்டாக நீங்கள் பண்ணலாம், ஸ்கேல்பிங் பண்ணலாம், 3 to 5 minutesல நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம். அப்போது இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம், MAS இன்ட்ராடே பண்ண நினச்சிங்கன்னா இந்த இடத்துல ட்ரேடை நீங்கள் என்ன பண்ணலாம், எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். சரிங்களா, அப்புறம் 9வது பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது, இங்கே நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்குது. இந்த கீழே இருக்குது பாருங்கள், இங்கே நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா கீபோர்ட் டைப்பில் தெரியும். சரிங்களா, ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா 9வது பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஃபாஸ்ட்டாக பண்ணுறவங்களுக்கு அடுத்தடுத்து நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பண்ணுறீங்க, ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னா இந்த ஷார்ட்கட்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு எது பேஸ் ரொம்ப நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஷார்ட்கட் பயன்படுத்துங்க. சரிங்களா, அந்த ஷார்ட்கட் உங்களை வந்து ஃபாஸ்ட்டாக கொண்டு போக வைக்கும். சரிங்களா, அதனால் ஷார்ட்கட்டை பயன்படுத்துறது அதை விட மிகச்சிறந்தது. சரிங்களா, அப்புறம் 10வது பாயிண்ட் கடைசி பாயிண்ட். சரிங்களா, இந்த இடத்துல இன்ஃபோ அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணாலும் சரி. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு கேண்டிலையும் வச்சிங்க அப்படின்னா அதனுடைய ஓப்பன் ப்ரைஸ் என்ன, க்ளோசிங் ப்ரைஸ் என்ன, ஹை லோ அப்படிங்கிறது இதுவே காட்டும். சரிங்களா, இங்கே வந்து சின்னதாக ஜஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை, இதில் வந்துட்டு ஷோ டூல் டிப் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லாமே உங்களுக்கு காட்டும். சரிங்களா, நீங்கள் வந்து பர்சனலாக போயிட்டு இப்படி நீங்கள் ஹரிசாண்டலாக பார்க்குறதுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லைங்கிற பட்சத்தில் இப்படி நீங்கள் டக்குன்னு பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ரைஸ் என்ன, அந்த கேண்டிலோட மந்தோட ஓப்பன் ப்ரைஸ் என்ன, க்ளோஸ் ப்ரைஸ் என்ன, ஹை என்ன, லோ என்ன, வால்யூம் எவ்வளோகானு இருந்திருக்கிறாங்க நபர்கள். சரிங்களா, இது எல்லாமே இங்கே உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, 10 பாயிண்ட்ஸை 10 minutesல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் புதுசாக
சேனலை பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அதே மாதிரி சேனலை லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க பார்க்குற எல்லோருமே. ஸோ தொடர்ந்து ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி ஃப்ரீயாக படிக்கணும் நம்மளுடைய சேனலே போதுமானது. ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ், பாய்.